கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மரியாளை குறித்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு, தன்னை விட்டு எடுபடாத நிரந்தரமான ஒரு நல்ல பங்கை, நல்ல சுதந்திரத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் எப்படி பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் மேல் பகுதியை பார்க்கும் பொழுது, 39ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது மரியாள் நல்ல பங்கை பெற்றுக்கொள்வதற்கு, நல்ல பங்கை சுதந்திரத்துக் கொள்வதற்கு, அவள் தெரிந்து கொள்வதற்கு அவள் செய்த காரியம், ஆண்டவராய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார், அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போ எந்த காரியம் எப்படி இருந்தாலும் தேவ சமூகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. தேவ சமூகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஏன்னா நம்ம சங்கீதம் 16:11 வாசிக்கிறோம், அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. 105:4 அவருடைய சமூகத்தை நித்தமும் நீங்கள் தேடுங்கன்னு சொல்லப்படுகிறது. நீதிமொழியில் அவருடைய சமூகத்தில் நான் களி கூர்ந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ சமூகம் நம்மை கலிவுற பண்ணுகிறது. தேவ சமூகத்தில் நமக்கு பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் நமக்கு நல்ல பங்கு இருக்கிறது. ஆகவே தான் இந்த மரியாள் அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் இருந்து அவரிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போ உண்மையாகவே நாட்களில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது, உண்மையாகவே நாம் நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நல்ல ஆசீர்வாதத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் மார்த்தாளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொன்னார். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் நாம் இல்லை அப்படின்னா, அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கலை அப்படின்னா, நம்ம அநேக காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை நாம் நினச்சி நாம் கவலைப்படுகிறோம், கலக்கம் வருகிறது, வருத்தம் வருகிறது. மார்த்தாளுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. வருத்தப்பட்டா, அவள் மிகவும் வருத்தமடைந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் கலங்கினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உண்மையாகவே நாட்களில் அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுவது, கலக்கம் அடைவது எதனால் அப்படின்னா, நம்ம தேவ சமூகத்தில் நாம் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் நாம் காணப்படுவோமானால் நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள முடியும். பரிபூரண ஆனந்தத்தை, பரிபூரண ஆனந்தத்தை, சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அவருடைய சமூகத்திலே நாம் களிகூற முடியும். உண்மையாகவே இந்த நாட்களிலே மரியாளை போல அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை, அவருடைய ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது தான் அவருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும், அவருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும். உண்மையாகவே மரியாளை போல நாம் தேவ சமூகத்தில் இருந்து நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள, சுதந்திரிக்க நாம் நாட்களில் காணப்படணும். கர்த்தர் உண்மையாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகம் உங்களை நடத்தும், உடைய சமூகம் உங்களை கலிகூற பண்ணும். நல்ல பங்கை இந்த தேவ சமூகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் பண்ணும். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான
ஆண்டவர் அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சேஷமாக அன்று மரியாளை போல உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அன்று பெற்றுக்கொள்ள, வார்த்தைகளை கவனிக்க, உம்முடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. மரியாளை போல உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நாங்கள் கலங்குகிறோம். உண்மையாகவே எல்லா கலக்கத்தையும் கவலைகளையும் நீர் மாற்றுவதற்கு போதுமானவர். அதற்கு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அன்று எல்லா கவலைகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் என் தேவன் மாற்றுவீராக. கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதுமானது. உம்முடைய சமூகம் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களை கழிவுற பண்ணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான மேன்மையான உம்முடைய சமூகத்திலே நித்தமும் நாங்கள் தேட, உம்முடைய சமூகத்திலே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். மகிமைப்படும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.